செகண்ட் பார்ட்ல 8வது கேள்வியை பாருங்க. கவராயம் மற்றும் சென்டிமீட்டர் அல்லது மில்லிமீட்டர் அளவுடைய அளவுகோலை மட்டும் பயன்படுத்தி அமைப்பு கோடுகளை தெளிவாக காட்டி பின்வரும் அமைப்பை வரைக. சரியா? இந்த அமைப்பு கேள்விக்கு போறதுக்கு முன்னம் நாங்க இந்த அமைப்பு கேள்விக்கு பயன்படுத்துற சில அமைப்புகளை பார்த்து கொண்டு போவோம். சரியா? முதலாவது பாருங்க, முதலாவது அடிப்படையில இருந்து தொடங்கலாம். முதலாவது பாருங்க, நேர்கோடு ஒன்று அமைக்கிறது. சரியா? அமைப்பு கேள்வியில நாங்க நேர்கோடு ஒன்று அமைக்க எங்களுக்கு தேவைப்படுற ரெண்டு விஷயம் என்னத்தையும் பயன்படுத்தலாம். அளவுகோலையும் மற்றது கவராயத்தையும். இந்த ரெண்டையும் பயன்படுத்தி என்ன செய்யலாம்? அந்த அமைப்பை பூரணமா வரையலாம். சரி, அப்ப அளவுகோலையும் கவராயத்தையும் பயன்படுத்தி நேர்கோடு ஒன்று அமைக்க என்ன செய்யணும்? முதல் நாங்க இப்ப RAB சமன் ஒரு 5 சென்டிமீட்டர் நீளமான நேர்கோடுன்னு வைங்க. AB சமன் 5 சென்டிமீட்டர் நீளமான நேர்கோடுன்னு வைங்க. அப்ப நீங்க என்ன செய்வீங்க? கவராயத்துல உங்களோட அந்த நிலைத்த புள்ளிய வந்து எங்க வைப்பீங்க? 0க்கு நேர வைப்பீங்க. சரி, அளவுகோல்ல 0க்கு நேர வைப்பீங்க. வச்சு என்ன செய்யணும்? 5 சென்டிமீட்டர் நீளமான அளவை வந்து கவராயத்துல எடுப்பீங்க. சரி, கவராயத்துல 5 சென்டிமீட்டர் நீளமான அளவை வந்து கவராயத்துல எடுப்பீங்க. எடுத்து என்ன செய்யணும்? உங்களோட நிலைத்த புள்ளி, அதாவது கவராயத்துல நிலைத்த புள்ளிய வந்து ஒரு கோட்டுல ஒரு முனையில வச்சு ரெண்டமா நாங்க ஒரு அளவுல கோடை முதல் கீறணும். சரி, ரெண்டமா ஒரு அளவுல வந்து நாங்க எங்களோட கோடை கீறிட்டு ஏதாச்சும் ஒரு புள்ளியில எங்களோட கவராயத்துல நிலைத்த புள்ளிய வைக்கணும். சரி, நிலைத்த புள்ளிய வச்சு அந்த 5 சென்டிமீட்டர் அளவுல இருக்கல்லோ அதை வச்சு ஒரு கோடு கீறணும். சரி, பிறகு அந்த கோடு வந்து அந்த வில் வந்து வெற்ற இந்த கோட்டுல வந்து வெற்ற இந்த புள்ளியில திருப்பி அந்த கவராயத்துல நிலைத்த புள்ளிய வச்சு என்ன செய்யணும்? மற்ற பக்கம் கீறணும். சரி, அப்ப ரெண்டு பக்கமும் நாங்க என்ன செய்யணும்? முதல் நிலைத்த புள்ளிய ஏதாச்சும் ஒரு கோட்டுல ஏதாச்சும் ஒரு புள்ளியில வச்சு இதுல இருந்து ஒரு கோடு இங்கால கீறுவோம். சரி, பிறகு அதே புள்ளியில வச்சுக்கொண்டு கீறின அந்த புள்ளியில வச்சுக்கொண்டு மற்ற பக்கம் எல்லாரும் கூட கீறுவோமே எங்களோட அளவு பிழைக்கலைன்றத பாக்குறதுக்காண்டி. சரி, 5 சென்டிமீட்டர் நீளமான கோட்டை வந்து நாங்க என்ன செய்யணும்? வரைவோம். வரைஞ்சிட்டு பிள்ளைகள் ஒருக்கா வந்து திருப்பியும் கூட அளவுகோலை வச்சு சரியா இருக்கோண்டு ஒருக்கா செக் பண்ணி பாருங்க. அமைப்பு கல்விகள்ல சின்ன சின்ன பிள்ளை வந்து என்ன செய்யும்? கடைசியில பெரிய பிள்ளைய கொண்டு வரணும். அப்ப நீங்க என்ன செய்யணும்? முதலே 5 சென்டிமீட்டர் அளவுடைய கீறினாலும் என்ன செய்யணும்? உங்களோட அடிமட்டத்தை வச்சு திருப்பி ஒரு அளவு பார்க்கணும். 5 சென்டிமீட்டர் தான் இருக்கும். சரி, அடுத்தத பாருங்க, ஒழுக்குகள். சரி, நீங்க ஓலவல்ல ஒழுக்குகள் எத்தனை படிச்சிருப்பீங்க? 3 ஒழுக்குகள் படிச்சிருப்பீங்க. முதலாவது வந்து ஒரு நிலைத்த புள்ளியை சுற்றி ஒரு நிலைத்த புள்ளியை பற்றி மாறா தூரத்தில். சரியா? எந்த இடத்துலயும் தூரம் மாறாம இருக்கும். எந்த இடத்துலயும் தூரம் மாறாம இருக்கும். சரி, அப்ப ஒரு நிலைத்த புள்ளியை பற்றி மாறா தூரத்தில் அசையும் புள்ளிகளின் ஒழுக்கத்தான் என்னன்னு சொல்லுவோம்? வட்டம். ஒரு நிலைத்த புள்ளியை பற்றி மாறா தூரத்தில் அசையும் புள்ளிகளின் ஒழுக்கத்தான் என்னன்னு சொல்லுவோம்? வட்டம். இது வந்து நீங்க முதலாவது ஒழுக்குகள்ல முதலாவதா படிச்சிருக்கீங்க. ரெண்டாவது வந்து இதுல வந்து நாம ஒரு நிலைத்த புள்ளியை தான் கருதுறோம். இது வந்து 2 நிலைத்த புள்ளிகள். 2 நிலைத்த புள்ளிகள். சரி, இது நிலைத்த புள்ளிகளில் இருந்து சமதூரத்தில் அசையும் புள்ளிகளின் ஒழுக்கம் என்ன எழுதுவீங்க? இது சமவெட்டி செங்குத்து. சரி, இது சமவெட்டி செங்குத்து. சரி, பாருங்க, AB என்ற ஒரு கோடு இருக்கு. A என்ற ஒரு நிலைத்த புள்ளி, B என்ற ஒரு நிலைத்த புள்ளி, A என்ற ஒரு நிலைத்த புள்ளி, அதே சமயம் B என்ற ஒரு நிலைத்த புள்ளி. சரியா? அத ரெண்டையும் வந்து ஒரு நேர்கோட்டால இணைப்பீங்க. முதல் வந்து 2 நிலைத்த புள்ளிகள் தந்தா அதை என்ன செய்வீங்க? ஒரு நேர்கோட்டால இணைப்பீங்க 2 புள்ளியை. இப்ப A என்ற புள்ளியில A என்ற நிலைத்த புள்ளியில வச்சுக்கொண்டு கவராயத்திலிருந்து நிலைத்த புள்ளியை இதுல வச்சுக்கொண்டு மேலே ஒரு வெட்டு. அதே மாதிரி B ல அதே அளவை மாத்தாம என்ன செய்யணும்? B என்ற நிலைத்த புள்ளியை வச்சுக்கொண்டு இதுல இன்னொரு வெட்டு. அதே மாதிரி கீழையும் நிலைத்த புள்ளி A என்ற நிலைத்த புள்ளியிலிருந்து B என்ற நிலைத்த புள்ளியிலிருந்து கவராயத்தில நிலைத்த புள்ளியை
இன்னொரு வட்டு. சரி, இந்த ரெண்டு விற்களும் சந்திக்கிற ரெண்டு புள்ளிகளை வந்து இணைக்கேக்க உங்களுக்கு வாரது இந்த A B ரெண்டு நிலைத்த புள்ளிகளுக்கும் சம தூரத்தில் அசைகிற புள்ளிகளின் ஒழுக்கா இருக்கும். சரியா, இந்த ரெண்டு நிலைத்த புள்ளிகளுக்கும் சம தூரத்தில் அசைகிற புள்ளிகளின் ஒழுக்கா இருக்கும். சரியா, கவனிங்க. இதுல இந்த கோட்டிலேயே ரெண்டமாவது புள்ளி எடுக்கிறேன். ரெண்டமாவது புள்ளி இது ஒரு C என்று வைக்கிறேன். சரி, C என்று வைக்கிறேன். இந்த A ல இருந்து C க்கான தூரமும் A ல இருந்து C என்ற புள்ளிக்கான தூரமும் அதே சமயம் B ல இருந்து C என்ற புள்ளிக்கான தூரமும் வந்து என்னவா இருக்கும்? சமனா இருக்கும். அப்ப ரெண்டு நிலைத்த புள்ளிகளுக்கும் வந்து சம தூரத்தில் அசையும் புள்ளிகளின் ஒழுக்கு தான் என்னது? இந்த இரு சமவெட்டி செங்குத்து. சரி, இப்ப நாங்க முதலாவது ஒழுக்கு பார்த்துட்டோம் வட்டம், ஒரு நிலைத்த புள்ளியை சுற்றி மாறா தூரத்தில் அசையும் புள்ளிகளின் ஒழுக்கு. இரண்டாவது பார்த்தனாங்க இரு நிலைத்த புள்ளிகளில் இருந்து சமதூரத்தில் அசையும் புள்ளிகளின் ஒழுக்கு, இரு சமவெட்டி செங்குத்தண்டு. கடைசியா பார்க்க போறோம் மூன்றாவது ஒழுக்கு, இரு நேர்கோடுகளுக்கு சமதூரத்தில் அசையும் புள்ளிகளின் ஒழுக்கு. சரியா, இந்த இரு நேர்கோடுன்றது கட்டாயம் சமாந்தரம் இல்லாத நேர்கோடுகளா இருக்கணும். சரி, சமாந்தரம் அல்லாத நேர்கோடுகளா இருக்கணும். ஏன்? இரு நேர்கோடுகளுக்கு சமதூரத்தில் அசையும் புள்ளிகளின் ஒழுக்கு. சரி, நாங்க இதுல அமைப்பை வச்சுக்கொண்டு நான் இதுக்கு ஏன் காரணத்தை விளக்குறேன். சரி, பாருங்க, சமாந்தரம் அல்லாத ரெண்டு நேர்கோடுகள் வந்து என்ன செய்யுது? A என்ற புள்ளியில வந்து இடைவெற்ற மாதிரி நான் கூறியிருக்கேன். இது வந்து ஒரு கோடாவே வச்சுக்கொள்ளுமா, இது வந்து நீட்டப்பட்ட கோடு. அந்த ரெண்டு கோடுகளும் A என்ற புள்ளியில சந்திக்குது. அப்ப இப்ப நான் AB என்ற ஒரு கோடும் AC என்ற ஒரு கோடும் இருக்கண்டு வைக்கிறேன். அப்ப இரு நேர்கோடுகளுக்கு சமதூரத்தில் அசையும் புள்ளிகளின் ஒழுக்கண்டா என்ன செய்வீங்க? இந்த A என்ற புள்ளியில இருந்து ஒரு வில் கூறுவீங்க. சரி, இதுல வந்து கவராயத்தின நிலைத்த புள்ளியை வச்சுக்கொண்டு ஒரு வில் இந்த ஏயும் ஏபிக்கும் ஏசி என்ற கோட்டுக்கும் இடையில வந்து ஒரு வில் கூறுவீங்க. அந்த வில் வந்து ஏபி என்ற கோட்டையும் ஏசி என்ற கோட்டையும் வெற்ற புள்ளிய பாருங்க. ஒன்று இதுல வெட்டுது அந்த வில், அதே சமயம் இந்த இடத்துல வெட்டுது. இதுல திருப்பி கவராயத்தின நிலைத்த புள்ளியை வச்சுக்கொண்டு இதுல ஒரு வில் கூறுவீங்க. இந்த ரெண்டு நேர்கோடுகளுக்கும் இடையில இன்னொரு வில் கூறுவீங்க. அதே சமயம் இந்த இடைவெற்ற புள்ளியில இருந்து இன்னொரு வில், அதாவது ஏசி என்ற கோட்டில இருந்து இன்னொரு வில் நடுவுல கூறுவீங்க. அந்த ரெண்டு வில்லும் இடைவெற்ற புள்ளியையும் இந்த ரெண்டு நேர்கோடுகளும் இடைவெற்ற புள்ளியையும் இணைக்கிற கோடு என்னவா இருக்கும்? இரு நேர்கோடுகளுக்கு சமதூரத்தில் அசையும் புள்ளிகளின் ஒழுக்கா இருக்கும். சரி, அப்ப இரு நேர்கோடுகளுக்கு சமதூரத்தில் அசையும் புள்ளிகளின் ஒழுக்கண்டா அவர் யாரு? கோண இருகூறாகி. இதுல பாருங்க, இந்த கோடு வந்து இந்த AB மற்றும் AC என்ற ரெண்டு கோடுகளாலையும் அமைக்கப்படுற கோணத்தை வந்து என்ன செய்யும்? இரு சமகூறிடும். அப்ப என்னது? ரெண்டு நேர்கோடுகளுக்கு சமதூரத்தில் அசையும் புள்ளிகளின் ஒழுக்கண்டா கோண இருகூறாகி. இப்ப நாங்க சமாந்தரமான ரெண்டு கோடுகள் எடுத்தோம்னா ஏதாச்சும் ஒரு இடத்துல இவை ரெண்டும் இடைவெட்டுமோ? இல்ல. அதே சமயம் ரெண்டும் இடைவெட்டி ஏதாச்சும் ஒரு கோணத்தை உருவாக்குமோ? இல்ல. ஏதாச்சும் ஒரு குறுக்கோடு இந்த ரெண்டுக்கும் இடைக்குள்ள வந்தா தான் என்னது? வேற ரெண்டு கோடுகள், இந்த சமாந்தர கோடு அந்த குறுக்கோடையும் இடைவெட்டுமே தவிர இந்த ரெண்டு சமாந்தர கோடுகள் என்ன செய்யாது? இடைவெட்டாது. அப்ப என்னது? சமாந்தர கோடுகள் அல்லாத இரு நேர்கோடுகளுக்கு சமதூரத்தில் அசையும் புள்ளிகளின் ஒழுக்கு என்னது? கோண இருகூறாகி. கோணத்தை ஆக்கினாதான் கோண இருகூறாகி. சரி, அடுத்ததா மூன்றாவது கான்செப்ட பாருங்க. ஒரு நேர்கோடு தந்திருக்கு. சரி, ஒரு நேர்கோடு AB என்று தந்திருக்கு. அந்த AB என்ற ரெண்டு கோட்டுலையும் இருக்கு. AB என்ற ரெண்டு நிலைத்த புள்ளிகளையும் இணைக்கிற கோட்டுல இருக்கிற புள்ளி இன்னொரு புள்ளி C என்று வந்திருக்கு. சரியா, கேட்ட கேள்வி வந்து C என்ற புள்ளியில இருந்து கோடு AB க்கு என்ன செய்யட்டாம்?
செங்குத்து வரைய சொல்லி கேட்டிருக்கு. சரியா? இதை நான் கீழே அழைச்சிருக்கேன். சரியா? செங்குத்து கேட்டிருக்கு. கோடு C ல இருந்து ABக்கு வந்து செங்குத்து புள்ளி C ல இருந்து கோடு ABக்கு வந்து செங்குத்து அமைக்க சொல்லி கேட்டிருக்கு. இந்த C என்ற புள்ளி வந்து யாரு? இந்த கோடு AB ல இருக்கிற ஒரு புள்ளி. இதுல வந்து நாங்க என்ன செய்வோம்னா கவராயத்துல நிலைத்த புள்ளியை வந்து C ல வச்சுக்கொண்டு ஒரு அரைவட்ட வில் அமைப்போம். சரி, அரைவட்ட வில் அமைப்போம். இந்த அரைவட்ட வில் இந்த கோடு AB வந்து ரெண்டு இடத்துல வெட்டும். ஒன்று இந்த பாயிண்ட்ல வெட்டும், அதே சமயம் இந்த பாயிண்ட்ல வெட்டும். இந்த ரெண்டு பாயிண்ட்லயும் இருந்து கவராயத்தின் நிலைத்த புள்ளியை இதுல வச்சுக்கொண்டு மேல ஒரு வில் அமைப்போம். அதே மாதிரி கவராயத்தின் நிலைத்த புள்ளியை இதுல வச்சுக்கொண்டு நிலைப்படுத்தி கொண்டு இன்னொரு வில் அமைப்போம். முதல் செய்த அதே படிமுறை தான். ஆனா என்னது C என்ற புள்ளியையும் அதே சமயம் இந்த ரெண்டு வில்லும் இடைவெற்ற புள்ளியையும் வந்து என்ன செய்யும், நான் இதை எக்ஸாம்பிள் வைக்கிறேன். இந்த C ஐயும் X ஐயும் இணைச்சா இந்த ABக்கு வந்து ஒரு செங்குத்து கோடு வரும். சரி, இப்ப பாருங்க, ஏயும் இந்த C என்ற நிலைத்த புள்ளியையும் அதே சமயம் இந்த ரெண்டு வில்லும் வந்து இடைவெற்ற இந்த X என்ற புள்ளியையும் வந்து நாங்க இணைக்க என்ன வரும், இந்த ABக்கு செங்குத்தான ஒரு கோடு வரும். சரியா? அப்ப நீங்க என்னது செங்குத்தண்டு இந்த கோடுல குறிச்சு காட்டணும். சரி, எல்லாத்தையும் குறிச்சு காட்டணும். இது சமவெட்டி செங்குத்தண்டா என்னது, ரெண்டு கோடு செங்குத்தாவும் அந்த கோடு வந்து செங்குத்து கோடாவும் இருக்குது அந்த கோட்டுக்கு. அதே சமயம் அந்த ரெண்டு கோட்டையும் வந்து இரு சமனா பிரிக்குது. அப்ப எல்லாத்தையும் வந்து இப்படி குறிச்சு காட்டிக்கொண்டு போகணும் அமைப்புல. அது என்னது, அது என்ன அமைப்புன்னு சொல்லி குறிச்சு காட்டிக்கொண்டு போகணும். அடுத்தத பாருங்க, வெளிப்புள்ளி C யில் இருந்து செங்குத்து வரை. சரியா? இதுக்கு முதல்ல என்ன பார்த்தாங்க, ஒரு நேர்கோடுல இருக்கிற புள்ளியில இருந்து அந்த நேர்கோட்டுக்கு வந்து நாங்க என்ன செய்யறாங்க, செங்குத்து வரைஞ்சினாங்க. AB என்ற நேர்கோடு இருக்கு, நான் வெளிப்புள்ளி இதுல குறிக்கிறேன் C என்று. C யில இருந்து ABக்கு, C என்ற நிலைத்த புள்ளியில இருந்து ABக்கு வந்து எப்படி நாங்க செங்குத்து கோடு அமைக்கலாம்னு பார்ப்போம். உங்களோட கவராயத்தின் நிலைத்த புள்ளிய C ல வச்சுக்கொண்டு ABய இடைவெற்ற மாதிரி ஒரு வில் என்ன செய்வீங்க, வரைவீங்க. சரி, நிலைத்த புள்ளிய வந்து கவராயத்தின் நிலைத்த புள்ளிய வந்து C என்ற புள்ளியில வச்சுக்கொண்டு ABய வந்து இடைவெற்ற மாதிரி என்ன செய்வீங்க, ஒரு வில்ல வரைவீங்க. பாருங்க, இப்படி ஒரு வில் நீங்க அமைக்க இப்படி ஒரு வில் வந்து கொள்ளும். சரி, இந்த வில் வந்து ABய இடைவெற்ற இந்த ரெண்டு புள்ளிகளையும் இருந்து திருப்பி என்ன செய்வீங்க, முதல் செய்த அதே படிமுறை தான். அதுல இருந்து நிலைத்த கவராயத்தின் நிலைத்த முனைய வந்து நிலைத்த புள்ளிய வந்து இதுல வச்சுக்கொண்டு ஒரு வில் வரைவீங்க வெளியே. அதே மாதிரி நிலைத்த புள்ளிய இந்த புள்ளியில இந்த வில் வற்ற இந்த புள்ளியில வச்சுக்கொண்டு என்ன செய்வீங்க, திருப்பி இன்னொரு வில் வரைவீங்க. இந்த ரெண்டு வில்லும் இடைவெற்ற இந்த புள்ளியையும் C என்ற வெளிப்புள்ளியையும் வந்து என்ன செய்யல இணைக்க உங்களுக்கு என்ன வரும், ABக்கு வந்து செங்குத்தா வெளிப்புள்ளி C ல இருந்து ஒரு செங்குத்து கோடு வரும். சரியா? பாருங்க, நினைக்கிறேன். சரி, அப்ப C என்ற புள்ளியில இருந்து நாங்க இந்த கோட்டுக்கு, அதாவது C என்ற வெளிப்புள்ளியில இருந்து AB என்ற கோட்டுக்கு வரைஞ்ச செங்குத்த பாருங்க. இந்த நிலைத்த புள்ளி முதல் வந்து என்ன செய்வீங்க, நிலைத்த புள்ளிய C என்ற புள்ளியில வச்சுக்கொண்டு ஒரு வில் வெட்டுவீங்க, ABய வந்து இடைவெற்ற மாதிரி. அதுல இருந்து என்ன செய்வீங்க, ரெண்டு புள்ளிகள்ல இருந்து ரெண்டு வில் வெட்டுவீங்க வெளிய. அந்த ரெண்டு வில்லும் வந்து இடைவெற்ற புள்ளியையும் C-யையும் வந்து இணைக்க வரது வெளிப்புள்ளியில இருந்து ABக்கு வரையப்பட்ட செங்குத்து கோடு. சரியா? அப்ப செங்குத்து கோடுன்னா கட்டாயம் வந்து செங்குத்த குறிச்சு காட்டுங்க. இவ்வளத்தையும் வச்சுக்கொண்டு நாங்க கேள்விக்கு வந்து நகர்வோம். எட்டாவது கேள்வியை பாருங்க. சரி, எட்டாவது கேள்வியில உங்களை வந்து என்னத்தையும் மட்டும் பயன்படுத்தலாம், கவராயம் மற்றும் அளவுகோலை மாத்திரம் பயன்படுத்தி என்ன செய்யலாம், இந்த அமைப்பு கோடுகளை தெளிவாக காட்டி பின்வரும் அமைப்பை வரையலாம். இதுல வந்து முதலாவது கேள்வியை கவனிங்க. AB சமன்
AB சமன் 8 சென்டிமீட்டர் ஆகுமாறு AB சமன் 8 சென்டிமீட்டர் ஆகுமாறு என்ன செய்யட்டாம் ஒரு நேர்கோட்டு துண்டத்தை வரையட்டாம் சரியா அப்ப முதல் சொன்ன மாதிரி தான் உங்களோட எழுதுற தாள்ல வந்து நடுவுல அதாவது நடுப்புள்ளியில இருந்து என்ன செய்வீங்க நீங்க உங்களோட வரைவை வந்து தொடங்கி கொள்ளுவீங்க சரி முதல் வந்து நாங்க ரெண்டமா ஒரு நீளத்துல ஒரு கோடை வரைவோம் கவராயத்துல வந்து 8 சென்டிமீட்டர் நீளம் அதாவது கவராயத்தையும் அளவுகோலையும் பயன்படுத்தி 8 சென்டிமீட்டர் நீளமான அளவை பெற்று ஒரு புள்ளியில இருந்து என்ன செய்வோம் இந்த கோட்டுல ஒரு வில்ல வெட்டுவோம் அதே சமயம் இந்த புள்ளியில இருந்து மற்ற பக்கம் என்ன செய்வோம் ஒரு கோட்டை வெட்டுவோம் சரி இது வந்து என்னது ஏபி என்ற நேர்கோணா ஏபி என்ற நேர்கோடு எவ்வளவு சென்டிமீட்டர்னு சொல்லி இருக்கு 8 சென்டிமீட்டர்னு சொல்லி இருக்கு அப்ப எல்லாத்தையும் பென்சிலால தரவுகளை குறிச்சு கொண்டு போகணும் ஒன்றை வரைந்து ஏசி சமன் 6 சென்டிமீட்டர் ஆகுமாறு அதை புள்ளி சி ஐ குறிக்கட்டாம் சரியா இது 8 சென்டிமீட்டர் சொல்லி இருக்கு அப்ப திருப்பி என்ன செய்வீங்க அளவுகோலையும் கவராயத்தையும் பயன்படுத்தி 6 சென்டிமீட்டர் நீளமான அளவுடைய பெறுவீங்க 6 சென்டிமீட்டர் நீளமான அளவுடைய பெறுவீங்க ஏ சி என்ற கோடாம் சரியா அப்ப சி என்ற புள்ளி வந்து எங்க இருக்க போகுது ஏக்கும் டிக்கும் இடையில ஏதோ ஒரு இடத்துல இருக்க போகுது அப்ப 8 சென்டிமீட்டர் ஏபி 6 சென்டிமீட்டர் ஏசி என்றா நிலைத்த புள்ளிய ஏ என்ற புள்ளியில வச்சுக்கொண்டு கவராயத்தின் நிலைத்த புள்ளிய வந்து ஏ என்ற புள்ளியில வச்சுக்கொண்டு என்ன செய்வீங்க திருப்பி ஒரு வில் வெட்டுவீங்க நான் ஏதோ இந்த இடத்துல இருக்கிற மாதிரி என்னது சி என்ற புள்ளி இருக்குன்னு நான் வச்சுக்கொள்றேன் இது 6 சென்டிமீட்டர் ஏசி 6 சென்டிமீட்டர் திருப்பி இந்த புள்ளியில வச்சுக்கொண்டு இதுல என்னொரு திரி பாருங்க ஏசி சமன் 6 சென்டிமீட்டர் ஏபி சமன் 8 சென்டிமீட்டர் ரெண்டு கோடையும் நாங்க வரைஞ்சிட்டோம் இரண்டாவது கேள்வியை பாருங்க சிஐ மையமாகவும் ஆரை 4 சென்டிமீட்டரை 4 சென்டிமீட்டர் ஆகவும் உள்ள வட்டம் ஒன்றை வரைக அப்ப சிய வந்து மையமா வச்சுக்கொண்டு ஒரு வட்டம் வரைய போறோம் அதே சமயம் ஆரை என்னவா ஆரை ஆர் சமன் 4 சென்டிமீட்டரா அப்ப பாருங்க சிஐ மையமாக கொண்டா ஒரு பக்கம் இது 8 சென்டிமீட்டர்னா ஏபி வந்து 8 சென்டிமீட்டர்னா ஏசி வந்து 6 சென்டிமீட்டர்னா மிச்ச தூரம் எவ்வளவா இருக்க போகுது 2 சென்டிமீட்டர் இப்ப நாங்க சியில இருந்து 4 சென்டிமீட்டர் ஆழமுள்ள வட்டம் வரையில என்ன செய்யும் கட்டாயமா பிய தாண்டி தான் போகுது அதே சமயம் இந்த ஏசி என்ற கோட்டுக்குள்ள ஏபி என்ற கோட்டுக்குள்ள தான் அடுத்த பக்கம் வரப்போகுது அப்ப ஏ ஆரை சமன் 4 சென்டிமீட்டர் ஆக உள்ள வட்டத்தை வந்து வரையட்டாம் பாருங்க ஏபி வந்து 8 சென்டிமீட்டர் ஏசி வந்து 6 சென்டிமீட்டர் இதோட ஆரை வந்து சிஐ மையமாக கொண்ட இந்த வட்டத்தின் ஆரை வந்து என்னவா 4 சென்டிமீட்டர் பாருங்க இது நான் 6 சென்டிமீட்டர் குறிச்சிருக்கிறேன் ஏபி வந்து 8 சென்டிமீட்டர் அப்ப நான் இந்த 6 சென்டிமீட்டர் இதுல வந்து 2 சென்டிமீட்டர் போட்டுக்கொள்றேன் சரி மிச்சம் 2 சென்டிமீட்டர் ஏன் 4 சென்டிமீட்டர் தான் என்னது வட்டத்துல ஆரை என்றதால இது வந்து இவ்வளவு 8 சென்டிமீட்டர் இதுக்கு வெளியில இருக்கிற இந்த துண்டு வந்து 2 சென்டிமீட்டர் போட்டுக்கொள்றேன் சரி ஆரை வந்து 4 சென்டிமீட்டர் உடைய வட்டம் அப்ப வட்டமும் நாங்க கூறியாச்சு தொடர்ந்து கேள்வியை பாருங்க சி மையத்தில் இருந்து ஏபிக்கு செங்குத்தாகும் வகையில் சி மையத்தில் இருந்து ஏபிக்கு செங்குத்தாகும் வகையில் செங்குத்து கோடொன்றை வரைக அப்ப பாருங்க ஏபி என்ற கோட்டுக்கு செங்குத்து கோடு வரையட்டாமங்க சி என்ற புள்ளிய வச்சுக்கொண்டு அப்ப ஒரு கோட்டுல இருக்கிற புள்ளிய வச்சுக்கொண்டு இப்பதான் என்ன செய்யறாங்க செங்குத்து வரைஞ்சு பார்த்தாங்க சரியா இந்த சி என்ற புள்ளியில வச்சுக்கொண்டு ஒரு அரைவட்ட வில்ல வெட்டிட்டு என்ன செய்யலாம் இந்த 2 புள்ளியிலையும் இருந்து வில்ல வெட்டிட்டு ரெண்டையும் இணைச்சு விட்டா என்ன வரும் செங்குத்து வந்து கொள்ளும் சரியா அதேதான் இங்கேயும் செய்ய போறோம் எந்த புள்ளியில இருந்து சியில இருந்து ஏபிக்கு செங்குத்து அப்ப ஒரு அரைவட்ட வில் வெட்டியாச்சு சரி இந்த 2 புள்ளியிலையும் இருந்து என்ன செய்யறோம் இந்த 2 புள்ளியிலையும் இருந்து வெளிப்புறமா வில் வரைகிறோம் சரியா இந்த 2 வில்லும் இடைவெளியில இந்த புள்ளியையும் அதே சமயம் இந்த சி என்ற புள்ளியையும் வந்து இணைக்கவாததான் என்னது
ஏபிக்கான செங்குத்து கோடு. சரியா? அப்ப செங்குத்தை வந்து கீறி கொள்ளுங்க. செங்குத்துன்னு சொல்லி கீறி கொள்ளுங்க. சரி, செங்குத்து கோடு ஒன்றை வரைஞ்சாச்சு. அது வட்டத்தின் கருவியை சந்திக்கும் புள்ளி P என பெயரிடுக. சரியா? இது வட்டத்தை கீழையும் வந்து சந்திக்கும், அதே சமயம் மேலையும் வந்து சந்திக்கும். இது வந்து இழுத்து விட்டா கீழையும் வந்து சந்திக்க போது, அதே சமயம் மேலையும் வந்து சந்திக்க போகுது. நான் ஏதோ ஒரு புள்ளிய வந்து நான் P என்று வைக்கிறேன். சரி, அப்ப நான் மேல போற புள்ளிய வந்து பரிதியை சந்திக்கும் புள்ளி, இந்த செங்குத்து கோடு பரிதியை சந்திக்கும் புள்ளி என்ன வந்து வைக்கட்டாம்? P என்று வைக்கட்டாம். சரி, அஞ்சாவது கேள்வியை பாருங்க. A புள்ளியிலிருந்து வட்டத்திற்கு தொடலி ஒன்றை வரைக. சரியா? தொடலி அமைக்கிறதுக்கு முன்னா இதுல என்ன சொல்றேன்னா AC. சரியா? வெளிப்புள்ளி ஏயையும் மையத்தையும் இணைக்கிற கோடு என்னது? AC. ACக்கு வந்து இருசமவெட்டி செங்குத்து வந்து அமைப்போம். முதலாவதா இருசமவெட்டி செங்குத்து அமைப்போம். சரி, இருசமவெட்டி செங்குத்து. அப்ப என்ன செய்வோம்? கவராயத்தின் நிலைத்த புள்ளியை இதுல வச்சுக்கொண்டு ஒரு வில்ல வெட்டுவோம். அதே சமயம் இதுல அடுத்த கவராயத்தின் நிலைத்த புள்ளியை வச்சுக்கொண்டு என்ன செய்யலாம்? இதுல இன்னொரு வில்ல வெட்டுவோம். அதே மாதிரி கீழையும் வில்ல வெட்டுவோம். இந்த ரெண்டு விற்களும் வந்து இடைவற்ற புள்ளிகள் வந்து இணைக்க வரதுதான் யாரு? எங்கட இருசமவெட்டி செங்குத்து. இருசமவெட்டி செங்குத்து. சரி, இப்ப இவரும் சமனாயிருக்க போறேன். நான் இந்த புள்ளிய வந்து ஒரு X என்று வைக்கிறேன். சரி, X என்று வைக்கிறேன். இந்த Xல இருந்து Aக்கான தூரத்தை வந்து Xல இருந்து Aக்கான தூரத்தை வந்து நாங்க என்ன செய்ய போறோம்? கவராயத்துல அளவு எடுக்க போறோம். சரியா? இதுல வந்து நிலைத்த புள்ளியை வச்சுக்கொண்டு கவராயத்துல நிலைத்த புள்ளியை வச்சுக்கொண்டு Aக்கான அளவுடைய வந்து நாங்க கவராயத்துல எடுக்க போறோம். சரி, சரியா? சரி, அளவுடைய எடுத்து X என்ற புள்ளியில நாங்க எடுத்த அளவுடைய வச்சுக்கொண்டு X என்ற புள்ளியில இருந்து அதே நிலைத்த புள்ளியில தான் இருக்க போது. X என்ற புள்ளியில இருந்து இந்த வட்டத்தின் பரிதியில அதே அளவுண்ட ஒரு கோடையும், அதே சமயம் இதுல பரிதியில அடுத்த பக்கம் ஒரு கோடையும். ஏன்? ஒரு வெளிப்புள்ளியில இருந்து நாங்க ஒரு வட்டத்துக்கு தொடலி போறோம்னா என்னது? ரெண்டு தொடலிய நாங்க அமைக்கலாம். ரெண்டு தொடலிய வட்டத்துக்கு வந்து வெளிப்புள்ளியில இருந்து எத்தனை தொடலி அமைக்கலாம்? ரெண்டு தொடலிய வந்து அமைக்கலாம். அப்ப நான் ரெண்டு தொடலியையும் வந்து நான் கீறி காட்டுறேன். சரி, அப்ப கீழையும் ஒரு வெட்டு, அதே அளவுடைய மாத்தாம மேலையும் ஒரு வெட்டு. இந்த ரெண்டு புள்ளிகளையும் வந்து என்ன செய்ய போறோம்? ஏயோட இணைக்க போறோம். சரியா? அப்ப தொடலி எங்களுடைய இந்த பரிதியை வந்து இந்த இடத்துலதான் என்ன செய்ய போகுது? தொட்டு கொண்டு போகுது. அப்ப ஏயையும் இந்த இடைவற்ற புள்ளியையும் வந்து இணைக்க போறோம். ஏயையும் இடைவற்ற புள்ளியையும் வந்து இணைக்க போறோம். அதே சமயம் இந்த புள்ளியையும் இணைக்கிறோம். சரி, அப்ப ரெண்டு தொடலி இருக்கு. நீங்க ஏதாச்சும் ஒரு தொடலிய இணைச்சா காணும். சரி, பாருங்க. A புள்ளியிலிருந்து வட்டத்துக்கு தொடலி ஒன்றை வரைகிறதுக்கு நீங்க ஏதாச்சும் ஒரு தொடலிய வரையுங்க. ஆறாவது பாருங்க. ஆறாவது கேள்வி. தொடலியும் சிபியும் நான் இந்த தொடலி எடுக்கிறேன். தொடலியும் சிபியும் சிபி அதாவது இந்த ஆரையும் இந்த வட்டத்துல இந்த ஆரையும் அதே சமயம் இந்த தொடலியும் வந்து ஒன்றை ஒன்று இடைவெட்டும் புள்ளியை Q என பெயரிடுக. சரியா? அப்ப இந்த தொடலியை நான் எடுக்கிறேன். அப்ப இதை நிறுத்தி கொண்டு போகல ஏதோ ஒரு இடத்துல வந்து என்ன செய்ய போகுது? இந்த சிபி என்ற கோடு, நிறுத்தப்பட்ட சிபி என்ற கோடு வந்து இடைவெட்ட போகுது. அந்த ரெண்டு இடைவெற்ற புள்ளியை வந்து நான் என்ன எடுக்கிறேன்? என்ன எடுக்கட்டாம்? Q என்ற புள்ளியை நான் குறிச்சாச்சு. முக்கோணி AQCயையும் அமைச்சாச்சு. சரியா? அப்ப அமைப்பு கேள்விய நீங்க அணுகேக்க முதல் வந்து பென்சிலால வடிவா வரையுங்க. எல்லா ஒழுங்குகளையும் வந்து வடிவா ஞாபகப்படுத்தி கொண்டு போங்க.